சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். அந்த எழுச்சி பயணத்தின் போது நான் உணர்ந்து கொண்டேன். இன்றைய தினம் 2 நாட்களாக நான் டெல்லி சென்று வந்த பிறகு பல்வேறு விமர்சனங்கள் ஊடகத்திலையும் பத்திரிகைகளும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நான் கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி என்னை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது எப்படியெல்லாம் நடந்து கொண்டார் என்பதை உங்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு யாரை விமர்சனம் செய்தார்களோ அவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்ற காட்சியை ஊடகம் பத்திரிகையும் மக்களிடத்திலே காண்பிக்கப்பட்டது. இன்றைக்கு கேலோ இந்திய விளையாட்டு மிக ஆடம்பரமாக நடத்தி காட்டினார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பாரத பிரதமரை அழைத்து சென்னைக்கு அழைத்து அது நடத்தினார். செஸ் ஒலிம்பியட் விளையாட்டு அதையும் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமரை வரவழைத்து அந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டியவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதோடு கலைவாணர் அரங்கில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியோடு பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடத்தி காட்டியவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியாக இருக்கின்றது ஒரு நிலைப்பாடு. திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது அவருக்கு திரு ஸ்டாலின் உட்பட அவர் கட்சி சார்ந்தவர்கள் கருப்பொடி காட்டினார், கருப்பு பலூன் விட்டார். எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலைப்பாடு. ஆளுங்கட்சி வந்த பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நிலைப்பாடு. அது மட்டும் இல்ல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடித்தவர், எதிர்க்கட்சியாக கருப்பு குடை பிடித்தவர். இதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நிலைப்பாடு. அதே போல அண்மையில் காங்கிரஸ் மாநாடு நெல்லையில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றது காங்கிரஸ் கட்சி. அதனுடைய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கிறிஸ் சோடங்கர் அவர் பேசுறாரு, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 117 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடுகின்ற சூழ்நிலை ஏற்படும் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இலக்கை, அதாவது தமிழ்நாட்டில் அவர் சொன்ன கருத்து, இதான் பத்திரிகையில் வந்திருக்குது. இந்த நெல்லையில் பேசும்போது அவர் தெரிவித்த கருத்து, தமிழ்நாட்டில் 117 தொகுதிகளை இலக்காக கொண்டு காங்கிரஸ் கட்சி பணியாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதோட கடலூர்ல முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு அழகிரி அவர்கள் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார். அதுல அவர் பேசினது வந்திருக்கிற செய்தி, 60 ஆண்டுகளாக ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி வைத்து சாரை அவர்கள் குடித்து விடுகிறார்கள். சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழ்நிலைதான் உள்ளது. நாங்கள் அதிக இடங்களில் போட்டியிடுவோம், அரசாங்கத்திலும் ஆட்சியிலும் நாங்கள் பங்கு பெறுவோம் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு. இப்படி அவர் அந்த கருத்து சொல்லியிருக்கார். இதை பற்றியெல்லாம் விவாத மேடையிலையும் அல்ல, ஊடகத்திலையும் அல்ல. நான் உள்துறை அமைச்சரை சந்திக்கிறேன் என்று எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துட்டேன், பத்திரிகையிலும் தெரிவித்துட்டேன். அதையும் நீங்கள் வெளிப்படுத்தினீங்க. 16ஆம் தேதி
இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அம்சா அவர்களை சந்திப்பதாக நான் சொன்ன செய்தி எல்லாம் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையிலே இரவு அவரை நான் சந்திக்க சென்றேன். என்னோடு கட்சியுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள், எங்களுடைய மாநில உறுப்பினர்கள் எல்லாம் சென்று அவர்களை சந்தித்து விட்டு வந்தேன். காலம் நேரம் அதிகமான காரணத்தினால அப்பொழுது எங்கோடு இருந்தவர்கள் எல்லாம் 10 மணிக்கு நீங்கள் செல்லுங்கள், நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொன்ன பிறகு அவர்களெல்லாம் சென்றார்கள். நான் காலையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு இந்திய நாட்டுடைய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை நேரடியாக ஒரு இல்லத்தில் சந்தித்து அவருக்கு வாழ்த்து கூறினோம். நானும் என்னோடு எங்களுடைய கட்சி மூத்த நிர்வாகிகள், மாநில உறுப்பினர்களெல்லாம் சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோம். அப்பொழுதும் நான் அரசாங்க காரில் தான் பயணம் செய்தேன். இதையெல்லாம் திட்டமிட்டு பத்திரிகைகள், ஊடகத்தில் செய்தி வெளியிடுவேன் என்று நன்றாக தெரிந்துதான் தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான காரில் தான் நான் துணை ஜனாதிபதி சந்தித்து பேசினேன். பிறகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்கள் இடைவெளியை சந்திக்கின்ற பொழுதும் நானும் என்னுடைய மூத்த கட்சி நிர்வாகிகளும் என்னுடைய காரிலே, அரசாங்க காரில் தான் நேரடியாக உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தேன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.